இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் நடந்த கூத்தெல்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி எபிசோட் ஒரு மாதிரி ஜாலியாகவும் ஃபன்னாகவுமே தான் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் ஒரு அல்வா வாங்கிட்டு தன்னோட மனைவிக்கு அல்வாவை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாரு முத்து. மீனாவும் அதுக்கு முதல்ல வேணான்னு சொன்னாங்க. அப்புறம் ரெடியாகி மனசளவில் அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் கூட அதை கெடுக்கிறதுக்கு ஸ்ருதி பிரியாணி ஆர்டர் பண்ண அந்த பிரியாணியை சேர்த்து விஜயாவும் சாப்பிட, விஜயாவுக்கு அதனால நெஞ்செரிச்சல் அவங்க அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கார். இதுக்கு நடுவில் இந்த கேப்பில் சைக்கிள் கேப்பில் மனோஜ் உள்ளார இவங்க வாங்கிட்டு வந்த அல்வாவை சாப்பிட்டு அதுக்கு ரோகிணிக்கும் சேர்த்து ஊட்டி விட அப்படின்ட்டு நான் ரொமான்ஸ் பண்ணலாம் நினச்சேன். என்னடா ஏன் அல்வா வச்சு நீங்கள் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கடுப்பாகி புரண்டு படுத்து தூங்க அப்படின்னு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இதில் அடுத்தது நமக்கு இந்த முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் சேர விடாத பாவத்துக்கோ என்னவோ பார்த்திங்கன்னா இப்போ விஜயாவுக்கு நல்லா நெஞ்செரிச்சல் முதுகு பிடிச்சிக்கிட்டு இப்போ நல்லா பார்வதியிலேருந்து ஆளாளுக்கு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் வேறு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கடைசியில் பார்த்தா இப்போ ரவியுடைய மாமனார் மாமியார், அதாவது ஸ்ருதியுடைய அம்மா அப்பா ரவியை மொத்தமாக அந்த வீட்டிலேருந்து பிரித்து கூட்டு போகிறதுக்கு ட்ரம்ப் கார்டாக யாரை யூஸ் பண்ணுறாங்கன்னா முத்துவை தான் யூஸ் பண்ணுறாங்க. முத்து பரிதாபமாக பாவமான எடுப்பார் கைப்புள்ள மாதிரி அவர் கண்டிப்பாக தூண்டி விட்டால் கோபமாயிடுவார்னு தெரியும். அந்த கோபத்தை யூஸ் பண்ணி அந்த குடும்பத்தை பிரித்து அழிச்சிடலாம், பழியெல்லாம் முத்து மேலே, ரவி நம்ம கூட, கடைசியில் நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க சுதா. அது எந்த அளவுக்கு நடக்க போகுது, கடைசி நிமிஷத்தை முத்து போகா மாட்டாரா, இல்லை முத்து இவங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்து குடும்பம் தாண்டா முக்கியம் அப்படின்னு லாலாலாம் பாடிட்டு வராங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு. முத்து தான் அந்த அல்வா வாங்கிட்டு வந்திருக்காரு. முத்துவும் மீனா ஒன்றா இருக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா இவங்க எல்லாரும் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அல்வாவையும் சேர்த்து மனோ சாப்பிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் அவர் என்ன யோசிக்கணும் அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக நம்ம பிள்ளை நமக்கு ரூம் கொடுத்தான். அவனோட வயசுக்கு அவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் அந்த ரூம் தேவை. நம்ம தேவையில்லாமல் அவன் இந்த ரூமை எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஒன்று கீழ் வீட்டை காலி பண்ண சொல்லணும். காலி பண்ண சொல்லிவிட்டு அந்த வீட்டில் நம்ம இன்னொரு ரெண்டு பேர் இங்கே இருங்க, 2 பேர் அங்கே இருங்கன்னு சொல்லிட்டு ரூமெல்லாம் பிரித்து நம்ம இருந்துக்கணும். ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஒன்றில் இல்லை மேல் வீட்டில் மேலே ஒரு மாடியில் ரூம் கட்டணும். இது எதுவுமே முடியாதா? இப்போ இமீடியட்டாக கட்டில் எடுத்து வெளில போடுப்பா, நாங்கள் வெளில இருந்துக்கிறோம், புது கட்டில் ஒன்று வாங்கிட்டு நீயும் உன் மனைவி மீனாவும் உள்ள உங்கள் ரூம்க்கே போயிடுங்க, இது இனிமேல் உங்கள் ரூம் தான், பழையபடி பழைய இடத்துக்கே போயிடலாம், இதுதான் சரி அப்படிங்கிற முடிவை எடுத்து விஜயா ஏதாச்சும் அதுக்கு மேலே எடுத்து பேசினா கூட விஜயா நீ வாய மூடு, இதுதான் சரியான முடிவு, இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிடணும். அப்படி சொன்னால் தான் அண்ணாமலை கொஞ்சமாச்சு நேர்மையாக நியாயமாக இருக்கான்னு இருக்கும். மிச்ச 2 பசங்களுக்கும் கடைசியாக அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண 2 பேரும் தனித்தனி ரூமா, அவங்க ரொமான்ஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த பரிதாபமாக இந்த ஜீவன்கள் இவங்க நல்லதுக்கு இவர் நல்லதுக்கு நினச்சவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு அல்வா சாப்பிட்றது கூட 10 பேர் வருவாங்களா போவாங்களான்னு பார்த்துட்டே பயந்துகிட்டே உட்காந்துருக்கணுமா சின்ன குழந்தைங்களாட்டம். அப்படிங்கிறது மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அண்ணாமலை முடிவெடுப்பாரா, இல்லை கடைசி வரைக்கும் பரிதாபமாக முத்துவும் மீனாவும் மொட்டை மாடி இங்கேன்னு சொல்லிட்டே இருந்து கடைசியில் வீட்டை விட்டே வெளில போய் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தனியாக இருக்க மாதிரி ஒரு தருணம் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை இப்போ எப்படி போகுது, இந்த கதையில் என்னென்ன விஷயங்களை மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்னென்ன விஷயங்கள் எப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.